எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 25ஆம் வாரத்தில் இன்று வியாழக்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகள் அனைத்துமே அன்று திருமுழுக்கு யோவானை கொலை செய்த ஏரோது அரசனின் அந்த செயலை பற்றி மீண்டும் சிந்திப்பதற்காக மீண்டும் ஒரு முறை அதனை பற்றி மீண்டும் அந்த சிந்தனை, அந்த செயல் எவ்வாறாக இருந்தது என்பதனை இன்று நாளிலே ஏரோது அரசர் புரிந்து கொள்கின்றார். அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக எந்த ஒரு விடயத்தையும் யோசிக்காமல் எடுத்த தீர்மானத்தின் ஊடாக அவருக்கு அவ்வாறு செய்ய நேரிட்டது. இன்றைய காலங்களிலே, இன்றைய வாசங்களிலே அவர் கேள்விப்படுகிறார், இவர் திருமுழுக்கு யோவான் உயிர்த்து விட்டார், அவர் ஒரு இறைவாக்கினர், வர இருக்கின்றவர் என்ற பலவிதமான கருத்துக்களை மக்களிடமிருந்து அவர் பெற்றுக்கொள்கின்றார். இதனூடாக இறைவன் பாடுபட போகின்றார். திருமுழுக்கு யோவான் இறுதி கால பகுதிக்கு பிறகுதான் இறைவனுடைய பாடுகள் இடம்பெற போகின்றது என்பதனையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படியானால் அன்று ஏரோது அரசு எடுத்த தீர்மானம், எடுத்த முடிவு, செய்யப்பட்ட அந்த செயல் ஊடாக இப்பொழுது அவர் மனம் வருந்தி செயல்படுகின்ற சந்தர்ப்பத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய முன்பாக, ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய முன்பாக நாங்கள் அதனை இட்டு யோசிக்க வேண்டும். முடிவெடுக்க முன்பாக தனியாக முடிவெடுக்காமல் நாங்கள் இறைவனோடு ஒன்றாக இணைந்து இறைவனுடைய வரப்பிரசாதத்தை நாடியவர்களாக நாங்கள் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது இவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கின்ற தீர்மானத்திலே இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். இறைவன் இயேசு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சேவையை அல்லது வேலையை தொடங்க முன்பாக இறைவனிடத்திலே தொடர்பு கொண்டு இறைவனுடைய வரப்பிரசாதத்தை பெற்று கொண்டதன் ஊடாகவே தன்னுடைய அந்த வேலை திட்டத்தை அவர் தொடங்குவார். எனவே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு வேலை திட்டங்களையும், நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானங்களும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் மாத்திரமே தீர்மானம் எடுக்காமல் இறைவனுக்குள்ளே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக, இறைவனுடைய தொடர்பு கொண்டவர்களாக நாங்கள் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது, நாங்கள் விடயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த எடுக்கின்ற தீர்மானங்கள், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளும் இறைவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நாங்கள் அதனை ஏற்று கவலைப்பட அவசியமில்லை. எனவே அந்த வரப்பிரசாதத்தின் நாளிலே வேண்டி நாங்கள் இறைவனிடத்திலே மன்றாடுவோம்.